ஹாய் கைஸ், ஃப்ரீலான்சர்ல ஒரு கண்டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. இது என்னன்னு சொன்னா லோகோ ரிமூவல் ஃப்ரம் ப்ராடக்ட் இமேஜ். ஒரு ப்ராடக்ட் இமேஜ்ல இருந்து ஒரு லோகோ இருக்கு, அந்த லோகோ வந்து நீங்க ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த கண்டெஸ்டட் பிரீஃப் கண்டெஸ்ட் அதே மாதிரி ஜாப் நான் ஜாப் சம்பந்தமா போஸ்ட் பண்ணிருக்கிறேன். அது ஒரு வேற கன்செப்ட், இது ஒரு வேற கன்செப்ட். ஜாப் ஓப்பன் ஆகும், அந்த ஜாப்ல வந்து இதுல அந்த ஜாப்ல ரிலேட்டடான நாலேஜ் உள்ளாக்கள் எல்லாருமே அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா பிட் பண்ணுவாங்க. அதுல இருந்து ஒரு பெஸ்ட் பிடரை யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த ஜாப்பை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுல கண்டெஸ்ட்னா என்னன்னா, இதை டீப்பா நம்ம கிளாஸ்ல படிப்போம். இங்க வந்து இவங்க ஒரு கண்டெஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு டைம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ள நீங்க வந்து அவங்க சொல்ற கிரைட்டீரியாவை யூஸ் பண்ணிட்டு அந்த இதை ரிலீஸ் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு பெஸ்ட் பர்சனை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. நீங்க யாரையும் தேடணும் இது பண்ணுங்கிற கன்செப்டே இல்லை. நீங்க ஜஸ்ட் வந்து பிட் பண்றது மட்டும்தான். ஸோ உங்களோட டிசைனை நீங்க உங்களோட ஸ்கில்ல வந்து இவங்களுக்கு நல்லா ப்ரூஃப் பண்ணீங்கன்னா சரி. ஸோ $27 $10 இதுக்கு பே பண்ணுவாங்க. ஒண்ணுமில்ல, ஒரு இமேஜ் ஐ நீட் ஐ ஸ்கில் மேனேஜ் எடிட்டர் டு ரிமூவ் லோகோ ஃப்ரம் ஒன் ப்ராடக்ட் போட்டோகிராஃப். ஒரு ப்ராடக்ட போட்டோகிராஃப் அது ஃபைனல் இமேஜ் ஷுட் பி டெலிவர் PNG அல்லது JPG ஃபார்மேட்ல இது பண்ணணும். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் பத்தி நீங்க இது பண்ண தேவையில்லை. நாங்க மெயினா இதுல என்ன பண்றோம்னா, இங்க பாருங்க, இந்த சப்மிட் பண்றாங்க. இதுல இமேஜ் இந்த பேக் ஒன்று இருக்குது, அந்த பேக்ல வந்து அதோட லோகோ இருக்குமா, அந்த லோகோவை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இப்படி நிறைய பேர் சப்மிட் பண்றாங்க. அதுல இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம உங்களுக்கு தெரிஞ்சு இதுக்கு ஃப்ரீயா ஃப்ரீ டூல்ஸ் இருக்கு பாருங்களேன். நான் 3 டூல்ஸ் சொல்றேன். ஒன்று வந்து போட்டோ ரூம்ல இதுல நீங்க அன்வான்ட் ஆப்ஜெக்ட் எல்லாமே இதுல இருந்து போட்டோவை நீங்க லொகினே தேவையில்லை இது பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு வெப்சைட் ஒன்று இருக்குது, கிளீன் அப் பிக்சர். ஸோ இதுலயும் வந்து நீங்க என்ன செய்யலாம்னா அப்லோட் பண்ணிட்டு அந்த இமேஜ்ல இருக்கிற ஏதாவது ஒரு இது ஒன்று நீங்க தாராளமா இங்க பாருங்களேன். இந்த இமேஜ்ல வந்து இந்த பென்சில் தேவையில்லைன்னு சொன்னா நீங்க அதை ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும். ஓகே, அப்படி இல்லைன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச வந்து கென்வா இருக்குது. கென்வாவில் வந்து மெஜிக் இரேசர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதை செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டே அதுல இருக்காது. ஸோ இப்படியான ஒரு கான்செப்ட்ல உள்ள ஜாப்ஸ் தான் ஷோ ஆகும். நம்ம இந்த AI டூல்ஸை யூஸ் பண்ணிட்டு எல்லாமே இது பண்ண போறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ப்ரொஃபைல் செட்டப் ஒன்று பண்ணுவோம். அந்த ப்ரொஃபைல் செட்டப்ல தான் நாங்க இங்க மெயினாவே டார்கெட் பண்ணுவோம். இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் நான் என்ன எப்படி ப்ரொஃபைல் கிரியேஷன் ஆப்டிமைஸ் பண்ற, ஹை குவாலிட்டி ஜாப் எப்படி இருக்கிற, பிடிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, ப்ரொபோசல் ரைட்டிங் எப்படி எழுதுற, அவாய்ட் ஃபேக் கிளைண்ட்ஸ் எப்படி அவாய்ட் ஆகுறது, உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எப்படி ப்ரோவா சப்மிட் பண்றது, 5 ஸ்டார் ரிவ்யூ எப்படி எடுக்கிறது, உங்களோட ஸ்கேல் ஃப்ரீலான்ஸ் பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, ஃப்ரீலான்சர் கண்டெஸ்ட்னா என்ன, ஃப்ரீலான்சர் மெம்பர்ஷிப் டீடைல் என்ன, ப்ரிஃபர் ஃப்ரீலான்சர் ப்ரோக்ராம் இருக்குது அதுனா என்ன, அது யூஸ் பண்ணி நிறைய பேர் நாசாவுல எல்லாம் ஒர்க் எடுத்திருக்காங்க ஃப்ரீலான்சர் கூட. ஸோ இப்படி நான் கிளாஸ்ல வந்து நிறைய ஒரு 2400க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸும் ஷேர் பண்றோம். அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. கூகுள்ல போயிட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி நீங்க செக் பண்ணீங்கன்னா எங்க சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கேயே வந்துடும், அங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதுலேயே இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பயோல கண்டெக்ட் டீடைலிங் கண்டெக்ட் பண்ணுங்க. மோர் டீடைல் ப்ரொவைட் பண்ணுவோம். ஃப்ரீலான்சர்ல நீங்க ஒரு பெஸ்ட் நீங்க ஜெனரேட் பண்றதா கட்டாயம் இந்த கிளாஸை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, தேங்க்யூ.